கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த வெங்கடேசன், அவங்க மனைவி உமா, இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும், தடைகள் மாறணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இவங்களுக்காக ஜெபிக்கலாமா? வெங்கடேசன் உமா ஜெபிப்போமா? தகப்பனே, சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரர் வெங்கடேசன், அவங்க மனைவி உமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிங்க. இவங்களுக்கு வர வேண்டிய பணம், இவர்களுக்கு வர உதவி செய்திருங்க. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, முற்றிலும் ஜெயம் கொடுப்பவர் என் தேவன். முற்றிலும் ஜெயம் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் தோற்று போனீங்களோ, என்னென்ன காரியத்திலாம் தோல்வி அடைஞ்சிங்களோ, அத்தனை காரியத்திலும் முற்றிலும் ஒரு உன்னதமான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:37 வாசித்து பாருங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ஒரு வசனம், கொஞ்சம் ஆழமான வசனம், அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 41:11, என் சத்துரு என்னை ஜெயிக்காததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். புரியுதா? என் சத்துரு என்னை ஜெயிக்காததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இதை கொஞ்சம் மாற்றி போட்டு நீங்கள் வாஸ்து பார்த்தா, என் சத்துரு என்னை ஜெயித்தால் நீர் என்மேல் பிரியமாக இருக்க மாட்டீர். ஆண்டவருக்கும் நம்ம தோற்று போகிறது கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம், ஆதாம் ஏவாள், இந்த பூமியில் முதல் மனிதன் படைத்ததனுடைய நோக்கம் எதுக்கு தெரியுமா? பிசாசை ஜெயிக்கிறதுக்காக தான். பிசாசை தோற்று போன உடனே ஆண்டவர் ரொம்ப மனம் வேதனையோட ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். இப்போ நீங்கள் வாஸ்து பார்த்தா உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தல் 2:7 நீங்கள் வாஸ்து பார்த்தா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இதை ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லியிருந்தா பிசாசை ஜெயிச்சிருப்பாங்களே. ஜெயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய காரியத்தில் நமக்கு ஜெயம் வேணும். இன்றைக்கி கர்த்தவங்க எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறாரு. பாவத்தை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், இச்சையை ஜெயிக்கணும். உலகத்தில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய், நீ தோற்று போயிட்டா உனக்கு நல்லா இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா, ஹாப்பியாக இருப்பியான்னு கேட்டு பாருங்கள். ஒரு பிஸ்னஸ்மேன்ட்ட போய் நீங்கள் தோற்று போகிறது என்ன நினைக்கிங்க? அவருக்கு கோவம் வந்து இந்த வேர்டை சொன்னாலே, நான் தோற்று போகிறக்கா பிஸ்னஸ் செய்யலை, ஜெயிக்கிறக்காக தான் பிஸ்னஸ் செய்துட்ருக்குன்னு சொல்வார். ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், பிரதர், என்கிட்ட நெகட்டிவாக பேசுகிற எந்த நபரையும் வைக்க மாட்டேன்.
முடியாது சொல்கிற யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க. இதில் நம்ம ஜெயிக்கிற கஷ்டம் சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பாசிட்டிவாக சொல்கிற எல்லாரும் என் கூட இருப்பாங்க. ஜெயிச்சலாம் சார். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை, நான் ஜெயிக்க பிறந்தவன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா? நீங்கள் ஜெயிக்க பிறந்திருக்கிற தெய்வ மனுஷன், தெய்வ மனுஷி. நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். ஏசு ஜெயிச்சார்ல, யோவான் 16:33 ஆண்டவரே சொன்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, கண்ணீர், நிந்தை, அவமானம், இக்கட்டு, பாடுகள், வேதனை உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு வேர்ட் சொல்கிறார், ஆனாலும் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு எதிலெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ அத்தனையிலையும் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் அவியான எனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் தோற்று போகிறதுக்காக உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்படுது. அந்த சதி திட்டங்களை எல்லாம் கற்று பார்த்து கொள்வா, நீங்கள் ஜெயிப்பீங்க. தானியேல் 6வது அதிகாரம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிதானமாக நிறுத்தி ஆண்டவரே என் கூட பேசுன்னு சொல்லி பாருங்கள். அதில் தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய சதி திட்டமே நடக்குது. தானியேல் 6:4 தானியேலுக்கு விரோதமாக தேசாதிபதிகள், பிரதானிகள், ராஜாவின் விசாரிப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைகள் தானியேலை காலி பண்ணணும், தானியேல் தோற்று போகணும் முயற்சி பண்ணினாங்க. முயற்சி என்னாச்சு? 20 வசனம் தள்ளி தானியேல் 6:24 யாரெல்லாம் எதிரிகளாக இருந்து சூழ்ச்சி பண்ணாங்களோ அவங்களையே ராஜா சிங்கத்தின் வாயில் போட்டுட்டார். தானியேல் 6:28 தரியுடைய ராஜா காலத்திலும் பெரிஷனாகிய கோரேஸ் என்கிற ராஜாவுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. நான் சொல்லட்டுமா, உங்கள் காரியம் எப்போவுமே ஜெயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:57 ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், முற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முழுவதும் ஜெயத்தை கட்டளையிடும், முழுவதும் ஜெயத்தை கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.